உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் அறிவிக்கின்ற உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதை யார் காலையில் 3 முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மாலை வரை எந்த விதமான தீங்கும் அவர்களுக்கு ஏற்படாது. அதே போல யார் மாலையில் ஓதுகின்றார்களோ காலை வரை அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஒரு தடவை என்னை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸை அறிவித்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு தேன் ஒன்று கொட்டி விடுகின்றது. ஒருவர் வந்து கேட்கின்றார், என்ன நீங்கள் ஒரு ஹதீஸை அறிவித்தீர்கள், எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என்று சொன்னீர்கள், உங்களுக்கு தேன் கொட்டி விட்டது என்று கேட்கின்ற பொழுது உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்றைய பகலில் நான் அந்த துஆக்களை ஓத மறந்துவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். அவர் இன்றைய நாள் அவர்கள் துஆ ஓத மறந்திருக்கின்றார்களோ அன்றைய நாள் தான் அவர்களுக்கு துன்பம் தொட்டிருக்கிறது தவிர அதை தவிர வேறு எந்த நாளில் அந்த துன்பம் என்ன செய்யவில்லை, தொடவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இது மாதிரி இந்த துஆக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அதே போல ஒரு பயணத்தை நீங்கள் துவங்குகின்றீர்கள் என்று சொன்னால் பயணம் துவங்குவதற்கு முன்பாக வீட்டை விட்டு செல்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற துஆக்களை ஓதிவிட்டு நீங்கள் வெளியே சென்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. அதே போல ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு வீட்டை விட்டு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் மீண்டும் திரும்ப வீட்டுக்கு வரும் வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்றெல்லாம் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் வெளியிலே செல்கின்றான், வாகனத்தில் செல்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் தான் என்ன செய்கின்றான், உறுதிப்படுத்தும். எனவே நாம் எங்கே சென்றாலும் சரி நம்முடைய பயணம் ஏற்படுவதற்கு முன்பாக இது மாதிரியான துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி விட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் நினைவு வைக்க வேண்டும். அதே போன்று சொல்வார்கள், யார் ஒரு பயணத்தை போகின்ற பொழுது வீட்டில் இருந்து போகின்ற பொழுது 2 ரக்காத் கடைசியாக தொழுது விடுத்து விட்டு அந்த இந்த துஆக்களை சூரத்துல் கஸஸில் வரக்கூடிய கடைசி 3 ஆயத்துகளை ஓதிவிட்டு யார் செல்கிறார்களோ கடைசியில் அவர்கள் மீண்டும் எந்த இடத்திலிருந்து ஓதி சென்றாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்ப வருவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அனுபவித்த பல உலமாக்கள் சொல்லுகின்ற அந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயங்களை நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அவனுடைய முழுமையான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக.